சத்தம் பஸ் ஸ்டாண்டு ஏந்தாங்க. இதில் வந்து பனையாரம் சாப்பிடுங்க. அது விட்டு போகிறீங்க. ஓரமாக உட்காந்து சாப்பிடுங்க. பனையாரம் தான் இருக்குது. இந்தாங்க டீ சாப்பிடுங்க. தேவையை செலவு பண்ணாதீங்க. புரியுங்களா? தேவை செலவு பண்ணாதீங்க. டீ சாப்பிடுங்க. வரட்டுங்களா? வரேன். வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கராபாத் பேருந்து அருகில் ஒரு ஊனமுற்றோருக்கு நான் வந்து ஒரு உணவு கொடுத்தேன். நிறைய பேர் என்னை கேட்டீங்க, இன்றைக்கி என்ன வேலை செய்கிறீங்கன்னு. இது என்னோடய வேலை பாருங்கள். அதாவது மலாட்டை பயிர் போட்டு செக்குன்னுவாங்க, காணாடுற வேலை பண்ணுவாங்க உங்கள் பாசை சொன்னால். இந்த வேலை தான் செய்துக்கிறேன். இந்த வேலை செய்து கொண்டு தான் நான் ஒரு சாலை உள்ள முதியோருக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி உணவு கொடுத்து வருகிறேன். இந்த வேலைக்கு தாங்க என்னோடய வேலை பாருங்கள். ஏன்னா போகும்போது கொண்டு போகிறதில்ல, அது இருக்க வரைக்கும் தான் நம்ம முடிஞ்சது. அந்த பசி என்பது ஒரு கொடிய நோய். அந்த ஒரு வேலை என்னால் முடிஞ்ச ஒரு வேலை உணவு நான் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா சாவு போகும்போது எதுவுமே கொண்டு போகிறதில்ல, வாழறது ஒரு முறை தான். அந்த ஒரு முறை வாழும்போது நம்ம கொஞ்சம் மனசு சந்தோஷமாக வாழணும். அதுக்காக தான் நான் இந்த சேவையை செய்து கொடுக்குறேன். இந்த வேலை செய்யும்போது எனக்கு பெருசாக ஒன்றும் வரப்போகிறதும் இல்லை. உங்களுக்கு தெரியும், கூலி வேலை செஞ்சுக்கிறேன். நான் ஒன்றும் ஒரு கவர்மெண்ட் ஷாப்போ ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணல, ஒரு கூலி வேலை செய்கிறேன். இந்த கூலி வேலை செய்து கொண்டு தான் இதெல்லாம் முடிஞ்சது ஒரு வேலை உணவு ஒரு நபருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியல, அவரால் பார்க்கும்போது ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அவர் நடந்து வருவார். நம்மளுக்கு ஒரு மனசு அதெல்லாம் உடம்பு சட்டை இல்லை அவருக்கு. நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அது மாதிரி அந்த பஸ்ஸு வெளியே வரும்போது அந்த அவரு அந்த குச்சி ஊனிகிட்டே நடந்து வருவார். நான் அவருக்கு போய் கொடுக்கும்போது அவரால் வாங்க முடியல. அவரால் ஏன்னா கையில் ஒரு குச்சி கவர் அந்த கையில் வாங்க முடியல. இதுமாரி இதில் நான் ஒரு சேவையை செஞ்சுக்கிறேன். ஆனால் என்னன்னு நான் யாருக்காவது எதிர்பார்க்குறேன், யாராவது இது கொடுப்பாங்களா, கொடுத்தா இன்னும் நம்ம நிறையா சேவைகள் செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் இன்னும் இது வரைக்கும் எனக்கு கொடுக்கல. ஆனால் அந்த சேவை நான் யார் கொடுத்தாலும் கொடுக்கலாம்னு சேவை எடுக்க மாட்டேன். நான் உயிருள்ள வரை நான் செஞ்சு தான் இருப்பேன். இதுதான் என்னோடய வேலை பாருங்கள். தெரியுங்களா? நிறைய பேர் கேட்டாங்க, இதுதான் என் வேலை பாருங்கள். இந்த வேலை செய்தால் நான் சிறிது துண்டுகளை செய்து வைக்கிறேன். புரியுங்களா? அதெல்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது மலாட்டை பயிர் காணாடுன்னு சொல்லுவாங்க, அந்த இதுதான் இது. சரி, அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி, வணக்கம்.